ஹாய் அழகாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் டிராகன் பால் சூப்பருடைய அடுத்த ஆர்க்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆர்க் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் பால் சூப்பர் முடிஞ்சு ப்ரோலி மூவிக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகிற ஆர்க் தான் இது. டிராகன் பால் சூப்பராக வந்து அனிமேல வரப்போகுது. இந்த ஃபுல் ஆர்க்கே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோடு இன்னைக்கு போடலாம். இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாமா என்னன்றதை முடிவு பண்ணுவோம். வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்போ தான் 4 பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். வாங்க வீடியோ கிளம்பலாம். இந்த சாகாவுடைய நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்ரோல் சனர் சாகா. இப்போ ஸ்டார்டிங்கில் கோகு வெஜிட்டா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. கிராவிட்டி ரூமில் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க இப்போ வெஜிட்டா உன்னால் இப்போ அல்ட்ராலினிஸ்டிக்கை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க கோகு என்னால் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது, நான் இன்னும் அதை மாஸ்டர் பண்ணல. இப்போ அந்த இடத்துக்கு புல்மா வந்து யாரோ பூவை கடத்தி வச்சிருக்காங்களாம். ஹெர்குல் எனக்கு இப்போ தான் கால் பண்ணி சொன்னார், நீங்கள் உடனே போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் வேகமாக அங்கே வந்து கிளம்ப ஹெர்குலோட ஹவுஸ்க்கு வந்து பார்த்தா சில ஏலியன்ஸ் எல்லாம் சேர்ந்து பூவை கடத்திட்டு போக பார்ப்பாங்க. கோகு வெஜிட்டாவும் அந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போட்டு எல்லாத்தையும் தோக்கடிக்க பார்க்க அங்கே ஒரு ஏலியன் பயங்கர ஸ்பீடாக கோகு வெஜிட்டாவுமே அடிச்சு நாக் அவுட் பண்ணிடும். எவ்வளோ ஸ்பீடாக இருப்பாங்க, அவங்களே அசால்ட்டாக அது ஸ்பீடில் நாக் அவுட் பண்ணிடும். இவங்களும் பயங்கர பவர்ஃபுல் தான், இவங்களும் நம்மளுக்கு யூஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து கடத்திட்டு போயிடுவாங்க. எல்லாரையும் கடத்திட்டு பிளானட் எடுத்து விட்டு வெளியே போக அதான் கோகு அண்ட் வெஜிட்டா 2 பேரும் மயக்கத்துலேருந்து எழுந்துக்குவாங்க. எந்திரிச்சு பார்த்தோன்னே தான் பக்கத்தில் ஜாக்கோக்கு இருப்பான். அவன் கோகுவை பார்த்து இந்த யூனிவர்ஸே பெரிய ஆபத்தில் இருக்கு, நீங்கள் 2 பேரோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால தான் அவங்க 2 பேரும் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஏலியன் வந்து கோகு அண்ட் வெஜிட்டாவை அடிச்சிச்சுல, அது பேர் தான் பீருஸ். இது மட்டும் இல்லாத இவன் தான் அந்த கேலக்டிக் பேட்ரோல் போர்ஸோடைய நம்பர் 1 ஆஃபீஸர். பவர்ன்றது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. இவனுடைய பவர்ன்றது கோகு வெஜிட்டாவோடைய ஸ்பீடை விட பயங்கர ஸ்பீடாக அவன் ஓவர்டேக் பண்ணி அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடானவன். இவங்க இப்போ இந்த கேலக்டிக் பேட்ரோல் ஃபோர்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருப்பாங்க. அப்போதான் பீருஸ் கோகு அண்ட் வெஜிட்டா கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மோரோ அப்படின்ற ஆர்டிக் பேட்ரோல் பிஸ்டன்லேருந்து தப்பிச்சிட்டான், அவனை பிடிக்கிறதுக்கு எனக்கு லார்ட் பூவோடைய பவர்ஸ் தேவைப்படுது. கேன் சுப்பின் காயோடைய பவர்ன்றது பார்த்தோன்னா இப்போ பூவோடைய உடம்புல தான் இருக்குது, அதனால் இவர் இருந்தால் தான் எங்களால் அவங்கள பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல உங்களை எதுக்காக பிடிச்சிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப பவர்ஃபுல், நீங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு படுவீங்கன்றதுக்காக தான் உள்ளே தூக்கிட்டு வந்தோம். கோகு அண்ட் வெஜிட்டா நீ சொல்கிற அளவுக்கு அவன் அவ்வளோ பயங்கரமான ஆளா அப்படின்னு கேட்க நம்ம வில்லனுடைய மோரோவுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மோரோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த யூனிவர்ஸையுமே கம்ப்ளீட்டாக அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அவருடைய பவர்ன்றது வேற லெவலில் இருக்கும். ஒரு பிளானட்டோட லைஃப் எனர்ஜியை அப்படியே டோட்டலாக அப்சர்வ் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் யூஸ் பண்ணிக்குவான். இது மூலமாக அவனுடைய பவர்ஸுமே வேற லெவலில் ஏறும். அவன் அந்த பவரை ஓவராக யூஸ் பண்ணி எல்லா கேலக்ஸியும் அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவனை தடுக்கிறதுக்காக வந்தவர் தான் நம்ம கிராண்ட் சுப்ரீம் காய். அவரே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மோரோ கூட ஃபைட் பண்ணி ஜெயிப்பார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கேலக்டிக் பேட்ரோல் ஃபோர்ஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பாரு போரோஸை. அவங்களும் மோரோவை கொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால அது முடியாது. அவனை இந்த கேலக்சியில் இருக்க யாராலையும் தொல்லவே முடியாதுன்றதுனால தான் அவனை 10 மில்லியன் வருஷமாக ப்ரெசன்ட்டில் அடைச்சி வச்சிருப்பாங்க. அவன் ப்ரெசன்ட்லேருந்து தப்பிச்சிட்டான். மறுபடியும் அவனை தோக்கடிக்கிறதுன்றது இந்த கிராண்ட் சுப்ரீம் காயால் மட்டும்தான் முடியும், அதனால தான் இவர் கூப்பிட்டு போகலான்னு வந்தோம். இப்போ வெஜிட்டா என்ன சொல்லிட்டு இருப்பான், பூ பயப்பில் தூங்குச்சுன்னா ஏந்துக்காது, அவனே ஏந்தாதான் தான் உண்டு, நீங்கள் என்ன நினச்சாலும் எழுப்பவே முடியாது அப்படின்னு சொல்ல இப்போ வெஜிட்டா ஒரு யோசனை வருது, மீருஸுடைய கீ எனக்கு சென்ஸ் பண்ணவே முடியல, என்ன நடக்குதுங்க, அவன் கீ எப்படி மறைச்சி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிட்டா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பான். மோரோஸை பிடிக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதுக்கு கோகு அண்ட் வெஜிட்டா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கேலக்டிக் கிங் வந்து அங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கேலக்டிக் ஃபோர்ஸஸ் இந்த ஒரு ஆஃபீஸர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ நான் ஆஃபீஸராக மாற்றிருக்கலாம், பட் நீங்கள் என்னதான் இருந்தாலும் மோரோஸை டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த போஸ்டிங்லேருந்து வெளியேற்றப்படுவீங்க அப்படின்னு சொல்ல ஒரு டெம்பரவரி போஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு. மோரோஸை கேட்சப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோகு அண்ட் வெஜிட்டா 2 பேரும் அவங்க பிளானட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடணும். அவருடைய ஃப்ளாக்ஸை வாங்கிட்டு அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கேன். இப்போ தான் பீருஸ்க்கு ஒரு மிஷின் வருது. மகாராணி சிப்ளிங்ஸ்ன்றவங்க பிளானட் ஜுங்காவில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அப்போ வெஜிட்டாவும் கோகும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கிளம்புறாங்க. 4வது ஆளாக ஜாக்கா அவங்க கூட தான் போயிட்டு இருப்பான். அவங்களும் அந்த பிளானட்டுக்கு போய் பார்த்தா அங்கே மெக்கானிக்கல் பிரதர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ எல் அப்படின்ற ஒரு ஃபியூலை திருடிக்கிட்டு இருப்பானுங்க. இதுதான் அந்த பிளானட்டுக்கு ஒரு முக்கியமான ஃபியூல் சோர்ஸ் மாதிரி. அங்கே இருக்கிற எல்லா மிஷினையும் இயக்கத்துக்கு இந்த சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க அங்கே போனோடனே பீருஸ் இருப்பான் இல்லையா, அவன் போயிட்டு நான் அவங்களெல்லாம் தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுக்கிட்டு இருப்பான். அதான் அவனுடைய ஃபுல் பவரே காட்டுறாங்க. இவங்க ஃபோர்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் ஷூஸ் மூலமாக இவங்களால பறக்க முடியும். அதுக்கு அவனுடைய பேட்டில் ஐக்குன்றது வேற லெவலில் இருக்குது. அதுக்கு ஸ்பீட்லேயே அவன் அடிச்சிக்க முடியாதுன்ற அளவுக்கு வேற லெவல் ஸ்பீடாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து வெஜிட்டாவே ஷாக் ஆகிடும். ஒரு நிமிஷம் இவன் தான் அதனால தான் இவன் டாப் போஸ்ட்டில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பேட்டிலோட எண்டில் வந்து கோகுடைய ஹெல்ப் மூலமாக அந்த மெக்கானிக் பிரதர்ஸை வந்து பீருஸ் கேப்சர் பண்ணிடுறான். கோகு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணனாலும் பீருஸே தனியாக இருந்து இவங்களெல்லாம் கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு பீருஸ் பயங்கர ஸ்பீடாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கான். அவனை கேப்சர் பண்ணிட்டு அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு இருப்பாங்க பாருங்களேன். வெஜிட்டா அவனை பார்த்து கேட்குறான், நீயே ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்க, நீயே மோரோவை தனியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல நான் வேணா இங்கே இருக்கிறவங்கள விட பவர்ஃபுல்லாக இருக்கலாம், பட் அவனை கேப்சர் பண்ணுற அளவுக்கு நான் பவர்ஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வேலையை பார்க்குறான். அப்போ தான் அவங்களுக்கு மோரோ இந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அவங்க இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லவுடனே கோகு அந்த டைரக்ஷனுக்காக வந்து அவங்க மோரோட கீ சென்ஸ்
சென்ஸ் பண்ணிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் கோகு வந்து மோரோவை சென்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மோரோவை சென்ஸ் பண்ண உடனே மோரோவை இவனை சென்ஸ் பண்ணிடுவான். இதை பார்த்து கோகுவே ஒரு செகண்ட்ல மிரண்டுருவான். ஏன்னா கோகு இது வரைக்கும் சென்ஸ் பண்றது யாருமே நோட் பண்ணதே கிடையாது. வெஜிடா அந்த டைம்ல என்னாச்சு கோகு அப்படின்னு சொல்லி கேட்க கோகு சொல்றான் அவனோட கீ வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கீ நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. கீழே எக்கச்சக்கமான மனுஷங்களுடைய கதறல் சவுண்ட் கேக்குது. பல உயிர்கள் சேர்ந்த கீ மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்கே அப்படின்னு சொல்லி கோகு சொல்ல அப்பதான் பீரு சொல்றான் மோரோவஸோடைய பவரே அதுதான். அவனால மத்தவங்களோட லைஃப் எனர்ஜி யூஸ் பண்ணி அவனுடைய பவர்ஸை அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்கமான பிளானட்ஸ் அழிச்சிருப்பான், பல பேர் கொண்டு இருப்பான், அதனால தான் அவனோட கீ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல கோகு இப்போ மோரோ வந்து நியூ நாமக் பிளானட் நோக்கி போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல இது எந்த மாதிரி பிளானட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த நாமக் பிளானட் வந்து அந்த இடம் அழிஞ்சிட்டு இருக்கும் டோட்டலா. அதனால கோகு அவங்க டீம் தான் சேர்ந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பிளானட்ல வச்சிருப்பாங்க. அதான் நியூ நாமக்னு அந்த பிளானட் பேர் வச்சிருப்பாங்க. நாமக்லாம் இந்த பிளானட்ல தான் இருப்பாங்க. அதனால டிராகன் பாலும் இந்த பிளானட்ல தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு கோகு என்ன சொல்லுவான் அவன் நியூ நாமக் பிளானட் கோத்த பார்த்தா அவனுக்கு டிராகன் பாலை பத்தின விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி அந்த மக்ரானிக் பிரதர்ஸ் வந்து கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வந்துடுவாங்க. அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேலக்டிக் பேட்ரோல் பிரசம்ல இருக்கும்போது ப்ரீஸாவுடைய ஆள் ஒருத்தன் வந்திருந்தான். அந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து அந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த மாதிரி டிராகன் பால்னு ஒன்று இருக்கு, அதுக்கிட்ட நம்ம என்ன விஷ் கேட்டாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அந்த ரூமர் வந்து மோரோக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் அவன் டிராகன் பால்ஸை தேடி போறான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவனுங்க சொல்ல எப்படி சொல்றதுன்னா அந்த டிராகன் பால் பத்தி இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாத அளவுக்கு எல்லா யூனிவர்சிட்டியும் தெரியாத அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த டிராகன் பால் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்றதுனால. ஆனா அது ஃப்ரீஸா ஃபோர்ஸஸ் சேர்ந்த பல பேர் வந்து ஃப்ரீஸா மூலமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த ரூமர்ஸ் தான் அங்கே ஸ்ப்ரெட் ஆகி இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கு. அப்படி அந்த ஃபோர்ஸஸ் சேர்ந்த சில பேர் வந்து ஃபுல்லா இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நியூஸை அப்படி ஒருத்தன் தான் வந்து மோரோ குட்டியை சொல்லி அப்புறம் சரி எனக்கு அந்த டிராகன் பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை தேடி போய்கிட்டு இருக்கான். மோரோ கூட ஆல்ரெடி ஒரு ஃப்ரீஸா ஃபோர்ஸஸ் சேர்ந்த ஒரு மெம்பர் போயிட்டு இருப்பான். நியூ நாமக் பிளானட்டை ரீச் பண்ணிடுவாங்க. ரீச் பண்ணி அங்கே லேண்ட் ஆகிட்டு இருக்கும்போது அப்பதான் கோகு சொல்லுவான் சரி ஓகே வச்சுட்டா நம்மளுக்கு இங்கே டைம் இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி அவங்க 2 பேர் வேகமாக நியூ நாமக் பிளானட்டுக்கு வந்துடுறாங்க. கோகு அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே எல்லாத்துக்கிட்டையும் வந்து இந்த இடத்துல நீங்க நிக்காதீங்க, உங்க உயிருக்கே ஆபத்து, நீங்க டிராகன் பால்ஸை மட்டும் எடுத்துட்டு ஓடிடுங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டோடனே அவனுங்க எல்லாம் மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த இடத்துல அவங்க நினைச்சிட்டு இருந்த மாதிரியே மோரோ வந்து லேண்ட் ஆகிறான். மோரோ லேண்ட் ஆன உடனே வந்து 10 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் நல்ல காற்று சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஒரு நாமக்கேன் இருப்பான். அவனை பிடிச்சி அவனோட லைஃப் ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணிடலான்னு பார்த்துட்டு இருப்பான். அதை வெஜிதா தட்டி விட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்க. அப்போதான் மோரோ வந்து சென்ஸ் பண்ணுறான், ஓ கோகு இவன் தான் வந்து என்னை சென்ஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோகுவை பார்த்துட்டு இருக்கான். மோரோ அப்போ வெஜிடாவை பார்த்து டேய் நீ என் ஃபுட்டை தட்டி விட்டுட்டடா அப்படின்னு சொல்லி மோரோ சண்டை போட ரெடியாக வெஜிடாவும் உடனே சூப்பர் சைனா மாதிரி வெஜிடா வேகமாக வந்து மோரோ அட்டாக் பண்ண வந்ததை பார்த்த மோரோவோ அவனை டெலிகான்டிஸ் பவர் மூலமா அப்படியே லாக் பண்றான். இதெல்லாம் பார்த்த வெஜிடா இதெல்லாம் வேலையாவாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் சைன் கார்டு ஃபார்முக்கே போயிடுவான். அவன் அப்படி மாறி வேகமாக வந்து அட்டாக் பண்ண வர அப்போ மோரோ ஓகே அப்போ என்னுடைய ஃபுல் பவரை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்னோட ஃபுல் மேஜிக் பவர் நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பீருஸ் என்ன சொல்லுவான் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வேலையாவாது, இவங்க 2 பேரும் என்னதான் சண்டை போட்டாலும் இவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. வந்து இவங்க என்னதான் பவர்ஃபுல்லாகவே இருந்தாலும் அவன் பயங்கர பவர்ஃபுல், அவங்க 2 பேரால கண்டிப்பாக தனியாக அவனை தோக்கடிக்கவே முடியாது. லார்ட் பூ கூட்டு வரணும் இந்த இடத்துக்கு, நீ வாங்க நம்ம எல்லாரும் போய் பூவை ஏப்பி கூட்டு வர ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. குவார்டர்ஸ் போனால் தான் பூவை கூட்டு வர முடியும்னு சொல்லிட்டு குவார்டர்ஸ் போயிட்டு இருப்பாங்க. மோரோ காட்டுறாங்க. மோரோ பயங்கர பவர்ஃபுல்லாக வெஜிடாவை தூக்கி போட்டு ஸ்தூர்வாகிட்டு இருப்பான். ஏன்னா வந்து அவனால் பிளானட்டோட லைஃப் எனர்ஜியும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியுது. அந்த பிளானட்டே வந்து அதோட கோரையை இவன் கண்ட்ரோலில் வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான் வெஜிடாவையும். பிளானட்லேருந்து லாவாலாம் எடுத்து பயங்கரமாக அட்டாக் பண்ண வெஜிடாவால் மோரோவை அட்டாக் பண்ண தொடக்கூட முடியாது. பிளானட்லேருந்து எரிமலை குழம்பு மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அவன் ப்ரொடக்ஷன் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த வெஜிடா சரி ஓகே நீ எவ்வளோ நேரம் தான் இப்படியே சண்டை போகிறேன் நான் பார்க்குறேன், எப்படி இருந்தாலும் உனக்கு லிமிட் நீ ரீச் பண்ணுவல அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த எபிலிட்டிக்கெல்லாம் லிமிட் கிடையாதுடா தம்பி, பிளானட் அழியிற வரைக்கும் என்னால் இந்த எபிலிட்டி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோரோ பயங்கரமாக வில்லத்தனமாக சொல்ல இப்போ வெஜிடா இதெல்லாம் பார்த்துட்டு சரி நீ எதுக்காக இங்கே வந்திருக்க முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மோரோ பார்த்து கேட்க உடனே மோரோ எனக்கு டிராகன் பால்ஸ் வேணும், டிராகன் பால் எங்கே இருக்கு உனக்கு தெரியுமா, அதை பற்றின விஷயம் எனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடாவை பார்த்து கேட்க வெஜிடா எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மோரோ திருப்பி வெஜிடாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இப்போ வெஜிடா அந்த டைமில் வந்து ஓகே மோரோ நீ என்ன மாதிரி விஷ் கேட்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா நான் என்னுடைய ஃபுல் பவர்ஸ் பழையபடி நான் அட்டைன் பண்ணணும் அதான் நான் விஷயா கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி மோரோவை சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட வெஜிடாவோ சரி ஓகே தம்பி அப்போ நீ வீக்காக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபுல் பவரே இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வெஜிடா வந்து அவனுடைய பவர் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக இவ்வளோ நேரம் அவனுடைய ஃபுல் பவர் யூஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் பார்த்த மோரோ இவன் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுக்கிட்டே வேற லெவலில் இருக்கான் இவன் பவர், நீ எப்படி தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோரோ யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக அந்த பிளானோடைய மொத்த லைஃப் எனர்ஜியும் ஒரு பால் மாதிரி மாற்றி அப்படியே முழுங்கிடுறான். அதை அவன் சாப்பிட்ட உடனே பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுறான். வெறும் இந்த பிளானட்டோடைய லைஃப் எனர்ஜி மட்டும் அப்சர்வ் பண்ணியிருக்க மாட்டான், அந்த பிளானட்ல இருந்த எல்லாருடைய லைஃப் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் பார்த்து வெஜிடா சமகாண்டாயி சூப்பர் சைன் ஃபார்முக்கு போய் வேகம் அட்டாக் பண்ண போக சூப்பர் சைன் ஃபார்ம்ல இருந்து
நார்மல் ஃபார்முக்கு போயிடுவான். என்னடா அதுன்னு பார்த்தா அவன் அந்த பிளானட்ல நின்றுகிட்டு இருந்தவங்க லைஃப் ஃபோர்ஸையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணியிருக்கான். அது இன்க்ளூடிங் வெஜிடா அண்ட் கோகு. என்ன நீங்க ரொம்ப டம்மி பீஸ்ன்னு எதிர்பார்த்தீங்க போல இருக்கு, நான் பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு நான் உங்களுக்கு எடுத்தவொடனே காமிச்சிட்டா எப்படி இருக்கும். அதனாலதான் இவ்வளவு நேரம் இதை மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப சொல்லு ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி வெஜிடாவை அடிச்சு பறக்க விட்டுட்டு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மோரோ சொல்லிக்கிட்டு இருக்க அவனுடைய ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணி கோயக்கான் யூஸ் பண்ண அதான் மோரோ அழகா சாப்பிடுவான். யாரா அவன் இதெல்லாம் சாப்பிடுறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. எந்த மோரோவுடைய பவர்ஸ் என்னன்னு புரிய வருதுன்னா அவனால எந்த ஒரு மேஜிக்கையும் அப்சர்வ் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்க முடியுது. எப்பேற்பட்ட கீ எனர்ஜியா இருந்தாலும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கிறான். அதுவும் அது அவன் கீயா மாத்திக்கிறான். அதான் ஹைலைட். இந்த மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இந்த பவர் எல்லாம் விஷ் சென்ஸ் பண்றான். விஷ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே நியூ நாமக்கோடைய பிளானட் லைஃப் எனர்ஜி ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. அந்த பிளானட் அழிய போது அதை பத்தி நீங்க ஏதாவது பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பீரஸ் கிட்ட கேட்க அடபோட அங்க சாப்பிடவே எதுவும் இருக்காது, அங்க போய் என்ன பண்ண அதா இருந்தா என்ன அழிஞ்சா என்ன விட்டுட்டு வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லி பீரோஸ் சொல்ல அதுக்கப்புறமும் விஷ் அந்த சண்டையை பாத்துக்கிட்டு இருப்பான். கோகு அண்ட் வெஜிடா எப்படி அந்த மோரோ சுத்த கடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அங்க கட் பண்ணி கோகு வெஜிடாவை சண்டை போடுறது காட்டுறாங்க. கோகு அண்ட் வெஜிடாவால சுத்தமா முடியல, பயங்கரமா டயர்ட் ஆயிட்டு பயங்கரமா அடிபட்டு நின்னுகிட்டு இருப்பானுங்க. கோகு இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம், நம்மளால சுத்தமா இங்க சண்டை போட முடியாது, நம்ம போயிட்டு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ண பார்க்க அவங்ககிட்ட சுத்தமா எனர்ஜி இல்லாதனால இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் கூட யூஸ் பண்ண முடியாது. அவங்களால தப்பிச்சு போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேருடைய லைஃப் எனர்ஜியை டோட்டலா அப்சர்வ் பண்ணிடுறான். அப்சர்வ் பண்ணி அதை அவனுக்குள்ள எத்த உடனே அவனால பயங்கரமான பவர் பூஸ்ட் ஃபீல் பண்ண முடியுது. அவனுடைய உடம்பெல்லாம் பயங்கர கட்டுமஸ்தா ஆயிடும். ஏன்னா இவன் இப்ப சாதாரண ஆட்களுடைய பர்சன்ஸோடைய லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணல, சயின்ஸோடைய லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கான். 10வது குறைக்கு இருக்குதுலே பவர்ஃபுல்லான சயின்ஸ் ஆன கோகு அண்ட் வெஜிடாவோட அப்சர்வ் பண்ணிருக்கான். நாக் அவுட் பண்ணிட்டு சரி ஓகே நான் எல்லா டிராகன் பால்ஸ் கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். எல்லாம் டிராகன் பால்ஸ் எங்க வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு யாருக்காவது எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கும் ஒரு இடத்துல பலன் ஒண்டி அந்த டிராகன் பாலை புதைச்சு வச்சு அதை வழிபட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆல்ரெடி நாமக் பிளானட்ல இருந்த மாதிரியே தான் இவனும் போய் டிராகன் பால்ஸ் எல்லாம் தேட வேகமா கிளம்ப வேகமா போய் எல்லா வில்லேஜுக்கும் போய் ஒரு டிராகன் பாலை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். 3 நாளா அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. புல்மா கோகு அண்ட் வெஜிடாவை காணுமே சொல்லிட்டு ஜாக்கோ ரொம்ப நேரமா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா, கான்டாக்ட் பண்ண முடியாது. இப்பதான் கோகு அண்ட் வெஜிடாவை காட்டுறாங்க. ரெண்டு பேரும் இப்பதான் கண்ணு முழிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் ஆச்சு அவனுங்க எழுந்து. அவங்களுடைய கொஞ்ச நெஞ்ச லைஃப் எனர்ஜியும் டோட்டலா அவன் அப்சர்வ் பண்ணிருப்பான்றதுனால அவனுக்கு ஏந்ததுக்கு காரணம் அந்த இடத்துல இந்த நாமிகன்ஸ் எல்லாம் அவனை ஹீல் பண்ணிருப்பாங்க. சில நாமிகன்ஸ்க்கு எல்லாம் ஹீலிங் எபிலிட்டி இருக்கும், அதனால பயங்கர வேகமா அதுங்களை ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஹீல் பண்ணி 3 நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் எழுந்துக்க நாமிகனுடைய ஹெட்டும் சேர்ந்து மொத்த பேர் அவங்க கோகு கிட்ட அவன் 4 டிராகன் பால் மிச்சம் இருக்கிற 3 டிராகன் பால் தான் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல கோகுவால அவங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது, வேற வழியே இல்ல, இங்க இருக்கிற ஒரு டிராகன் பாலையாவது அவனுக்கு கிட்ட கிடைக்காத மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஏன்னா 7 டிராகன் பால் இருந்தா தான் விஷயம் கேட்க முடியும், ஒன்னு கூட கேட்க முடியாது. இதே டைம்ல பீருஸ்க்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வருது. அவனுக்கு என்ன சொல்றானுங்க, இந்த மாதிரி நாங்க பூ எழுப்பிட்டோம் ஒரு வழியா. பூ எழுந்தது மட்டும் இல்லாத பூக்கு பேட்ரோல்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய பிரெயின்குள்ள இருந்த பழைய மெமரிஸ் எல்லாம் கலரி விட்டுருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி கிராண்ட் சுப்ரீங்காயா இருந்த அப்போ இருந்த மெமரிஸ் மொத்தமே இப்போ அவனுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி அங்க கட் பண்ணி எர்த்த காட்டுறாங்க. எர்த்துல பிக்கோலோ சென்ஸ் பண்ணிட்டு இருப்பான். கோகு அண்ட் வெஜிடா எர்த்துல இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சென்ஸ் பண்ண அப்படியே மோரோ காட்டுறாங்க. மோரோ 6 டிராகன் பால் அசால்ட்டா கனெக்ட் பண்ணிட்டான். ஆல்ரெடி இறங்கி இருப்பான்ல அந்த இடத்துல தான் ஒரு டிராகன் பால் இருந்திருக்கும். கோகு அண்ட் வெஜிடாவை டிஃபீட் பண்ணிருப்பான் அந்த பிளேஸ்ல. பட் அந்த டிராகன் பால் அவன் எடுத்திருக்க மாட்டான். 6 டிராகன் பால் கலெக்ட் பண்ணதுனால அந்த ஒரு டிராகன் பால் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜுக்கு வந்துகிட்டு இருக்க கோகு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா எப்படியாவது போயிட்டு பென்சோபீனியாவது வாங்கிட்டு நம்மளோட பாடியை பெர்ஃபெக்ட்டா ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் பிளான் போட்டுருப்பான். பட் அந்த இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட எனர்ஜி டிராப் ஆயிட்டு இருக்கு. இப்பதான் அந்த டைம்ல கோகு சென்ஸ் பண்ணிடுறான். மோரோ நம்மள தேடி வந்துகிட்டு இருக்கான். இப்பதான் கோகு அண்ட் வெஜிடா ஒரு முடிவுக்கு வராங்க. சரி ஓகே இதெல்லாம் பார்த்த வேலையாவது இந்த இடத்துல என்ன நடந்தாலும் சரி இந்த டிராகன் பால் மட்டும் அவன் கையில கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போட ரெடியாகி கிளம்புறாங்க. போய்கிட்டே இருக்கும்போது மீரூஸ் அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே வேகமா போய் வந்த வேகத்துல மோரோ பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்பீடை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியுன்றதுனால அவனோட ஸ்பீட் யூஸ் பண்ணி அவன் வேகமா மோரோ அட்டாக் பண்ணி மோரோ பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு கேஜெட் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த கேஜெட்டையும் அவன் கையோட கூட்டு வந்திருப்பான். 10வது குறைக்கு பூவும் கையோட கூட்டு வந்திருப்பான். அவன் அந்த கேஜெட் மூலமா மோரோ அழகா பிடிக்க ஒரு சீல் மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்க. மோரோவால அந்த சீலை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது. அப்போ பூ இறங்கி வர சொல்லி பூவும் வெளியே கூட்டு வந்துறான். காய் பவரோட இருக்கிற பூ மோரோ பார்த்து சம காண்டா வரான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சண்டை போட்டு இருக்கும் போது இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோரோ கொண்டுட்டு இருப்பான். அதனால சம காண்டாகி மோரோமே சுப்ரீம் காய் மேல பயங்கர காண்டா தான் இருப்பான். ஏன்னா கிட்டத்தட்ட 10 பில்லியன் வருஷமா இவனை அடைச்சு வச்சதுக்கு காரணமே அவன் தானே. மோரோ அந்த டைம்ல செம்ம காண்டாய் கீழே உடைச்சிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்த வேகத்திலே பூ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்பதான் மோரோ அண்ட் பூக்கு 2 பேருக்கு நடுவுல பயங்கரமான சண்டை போகுது. மோரோ சண்டை அப்ப திருப்பியும் அந்த லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பிளானட் லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணிருப்பான். பட் அந்த இடத்துல பூவோடி லைஃப் ஃபோர்ஸ் மட்டும் அவனால அப்சர்வ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா
கமான் பூ வந்து நார்மலான ஆள் கிடையாது, ஒரு சுப்ரீம் பவர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு அவருடைய மெமரிஸும் கிடைச்சிருச்சு. அவருடைய பவர்ஸ் அவர் யூஸ் பண்ணும்போது அவருடைய பவர்ஸ் இவனால அப்சர்வ் பண்ண முடியாது. ஃபைனலி பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் பூ வந்து மோரோ ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ற ஸ்டேஜுக்கே போயிடுவான். பூ மோரோவை பார்த்து என்ன சொல்லுவானா, அந்த டைம்ல சரி ஓகே அவனை சீல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீல் பண்ண ஆரம்பிக்கும் போது திடீர்னு வானம் எல்லாம் கருப்பாயிடுது. அது கோகுன் வெஜிடா பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் அப்படி கருப்பாகுதுன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா டிராகன் பால சமன் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஆகும். டிராகன் பால சமன் பண்ணதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரீசர் மெம்பர்ஸ் அந்த ஒருத்தன் வந்து இவன் கூட இருந்து எல்லா டிராகன் பாலையும் கலெக்ட் பண்ணிருப்பான்ல, அவன் தான் இன்னொரு டிராகன் பாலையும் கண்டுபிடிச்சு ஒரு நாமிக்கேனை வச்சு அழகா டிராகனை சமன் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, டிராகன் கிட்ட முதல்ல என்னுடைய உடம்பெல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கு, முதல்ல என்ன ஹீல் பண்ணி விடு அப்படின்னு கேட்க அதுவும் வேற லெவல்ல ஹீல் பண்ணி விட்டுரும். இந்த இடத்துல கோகுன் வெஜிடா சரி ஓகே இதெல்லாம் பார்த்தா வேலையாவது, நம்ம அவனை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க ஒருங்க சமன் பண்ணிருக்கானா அந்த டிராகன் இருந்த இடத்துக்கு வேகமா போய்கிட்டே இருக்காங்க. இவங்க இருந்து கிளம்பி வேகமா போயிட்டு இருக்கும்போது இங்க மோரோவோ டெலிபதி மூலமா அந்த ஃப்ரீசா மெம்பரை கான்டாக்ட் பண்ணி, டேய் தம்பி என்னுடைய ஃபுல் பவர்ஸ் ரீஸ்டோர் பண்ண சொல்லு அதுகிட்ட அப்படின்னு அவன் சொல்ல, அவனை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விஷா கேட்டுருவான். சரி ஓகே கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்க 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தானோ அந்த ஃபுல் பவர்ல இப்ப வந்து மாசா நிக்கிறான். எல்லாரும் அந்த பவரை சென்ஸ் பண்ணி யாரா நீ இவ்வளவு பவர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. கோகுன் வெஜிடா தடுக்க போயிட்டு இருப்பாங்கல்ல, இப்போ மோரோ அவனுடைய ஃபுல் ஸ்பீட்ல கமான் என்னதான் கோகுன் வெஜிடா இப்ப ஃபுல் பவர்ல இல்லனாலும் மோரோ இப்ப வேற லெவல் பவர்ல இருக்கிறதுனால வேற லெவல் ஸ்பீடா போய் இந்த ஃப்ரீசா மெம்பர் போய் போட்டு தள்ளிடுவான். தம்பி உன்னுடைய வேலை முடிஞ்சு நீங்க அந்த கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு 3வது விஷயம் கேட்டுருவான். பொறுங்கவும் சரி ஓகே என்னுடைய 3 விஷயம் முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி டிராகன் பால்ஸ் பிரிச்சு எல்லா டைரக்ஷனுக்கும் அனுப்பிச்சிடும். இப்போ கோகுன் வெஜிடா அங்க வந்து 3வது விஷயம் நீ என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தம்பிங்களா என்ன அவசரம், உங்களுக்கு போற போக்குல அந்த விஷயம் தெரியதானே போகுது, நீங்க ஃபியூச்சர்ல அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, பூ வேகமா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். பூ அந்த இடத்துக்குள்ள வந்தோடனே இவங்க 2 பேரும் ஹீல் பண்ணி விட்டுருவான் கோகுன் வெஜிடாவையும். இதுல பூ வந்து ஒரு புது வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைவான். சுப்ரீம் காயோடைய ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி பூ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். இவனை எப்படி சொல்றது, இவனை சுப்ரீம் பூனே சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட சொல்ல முடியாது. ஆல்ரெடி பூவோட உடம்புக்குள்ள தானே சுப்ரீம் காய் இருந்திருப்பாரு, அவர் இப்ப வெளியே வந்த மாதிரி சொல்லிக்கலாம். சுப்ரீம் பூ என்ன சொல்றான்னா, நம்மளுக்கு நேரம் இல்ல முடிஞ்ச அளவுக்கு வேகமா மோரோ கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்ல, மோரோ என்ன பண்றான்னா அழகா அந்த மொத்த பிளானட்டோட மொத்த லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். மொத்த பிளானட்டே அழிய ஆரம்பிச்சிரும். கோகுன் வெஜிடா அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். வேற லெவல் பவர்ஃபுல்லா இருப்பான். இவங்க 3 பேரும் அசால்ட்டா டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவங்ககிட்ட இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட பவர்ஸ் யூஸ் பண்ணுவான். கமான் இப்ப அவன் வேற லெவல் பவர்ஃபுல்லா இருக்கான்றது லுக்ல இருந்து அவங்க கிட்ட வர கீ எனர்ஜி மூலமாவே எல்லாருக்கும் தெரியும். இந்த இடத்துல அவன் அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டெலிபோர்ட் ஆகி வெளியே போயிடுவான். அவுட்டர் ஃபேஸ்க்கு போய் இந்த மொத்த பிளானோட லைஃப் எனர்ஜி டோட்டலா அப்சர்வ் பண்ணி அழிக்க பார்க்க, கமான் வெஜிடா அண்ட் கோகுவால அவுட்டர் ஃபேஸ்ல எல்லாம் சர்வே பண்ண முடியாதுன்றதுனால இவங்க நின்னுகிட்டு இருக்கும்போது பூ சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அவுட்டர் ஃபேஸ்க்கு போறான். பீரோ வந்து நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷிப் எடுத்துட்டு வரான் அவுட்டர் ஃபேஸ் கூட்டின்னு போறதுக்கு. 3 பேர் அவுட்டர் ஃபேஸ் போயிட்டு இருக்கேன். கோகு அண்ட் வெஜிடா அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே இப்பயே பூ அந்த சீலிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அவனை சீல் பண்ண சொல்லுங்க, இதை விட்டு அப்புறம் அவனை சீல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோகு அண்ட் வெஜிடா சொல்லிக்கிட்டு இருக்க. பீரோ என்ன சொல்லுவான், அந்த மாதிரி வந்து பூவே நினைச்சாலும் இப்போதைக்கு அவனை சீல் பண்ண முடியாது. ஏன்னா சுப்ரீம் பூ ஃபுல் பவர் வந்து பூ 2 ஸ்பிரிட் ஆகும்போது அழிஞ்சிட்டு இருக்கும். அதாவது இப்ப சுப்ரீம் பூவோடைய ஃபுல் பவர் வந்து பூ 2 பிரிஞ்சிருப்பான்ல, குட் பூ பேட் பூன்னு. பேட் பூவோடைய உடம்புல வந்து அந்த சீல் பண்ற பவர் வந்து இருந்திருக்கும். அவன் வந்து இப்ப இறந்து போயிட்டதுனால அந்த பவரை யூஸ் பண்ண முடியாது. பூ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த சீலிங் டெக்னிக் இப்ப வேலையாவாது. நானும் பூ போய் சண்டை போட்டு நாமக் பிளானட்குள்ள அவனை கூட்டு வந்துரும், நீங்க 2 பேரும் சேர்ந்து அவனை டிஃபீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரு அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து மோரோ கூட வேற லெவல்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. மீரோஸோட ஹெல்ப் மூலமா சுப்ரீம் பூ என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் நாமக் பிளானட்குள்ளேயே அவனை டெலிபோர்ட் பண்ணி கூட்டிட்டு போக இந்த இடத்துக்குள்ள கோகு அண்ட் வெஜிடா வேகமா என்ட்ரி ஆகி ஓகேடாப்பா உன்னை இப்பயே போட்டு தள்ளிடுறோம், எங்களுடைய ஃபுல் பவரை காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை ஃபுல் பவரை யூஸ் பண்ண போக மோரோவோ ஏய் தம்பி நான் கேட்ட 3வது வாரத்தை பத்தி மறந்துட்டியா அப்படின்னு சொல்ல இப்பதான் சொல்றாங்க இவன் 3வது வாரமா என்ன கேட்டுருவான்னு பாத்தீங்கன்னா கேலக்டிக் பெட்ரோல் பிரிசன் இருக்கும்ல, அதுல இருக்கிற எல்லாருமே மோசமான குற்றவாளிகளை தான் இருப்பானுங்க, பயங்கர பவர்ஃபுல்லாவும் இருப்பானுங்க. அவங்களெல்லாம் அடைச்சு வச்சிருந்த அந்த பிரிசமோடைய செக்யூரிட்டியுமே ஆஃப் ஆயிடணும், அதாவது டிசேபிள் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் 3வது வாரமே கேட்டிருப்பான். இப்படி கேட்டாவ மாதிரி அந்த பிரிசன்ல இருந்த எல்லா செக்யூரிட்டி சிஸ்டமும் டோட்டலா டிசேபிள் ஆக அங்க இருந்தவங்க எல்லாம் தப்பிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த பிரச்சனை தான் சகான் பூ அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு இந்த பிளான் எல்லாம் ஆல்ரெடி தெரியும். மோரோ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பான். அந்த பிளான் எல்லாம் இவங்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பான். நான் வெளியே தப்பிச்சு போயிட்டேன் அப்படின்னா இந்த டிரான் பால் எல்லாம் யூஸ் பண்ணி என்னால விஷயத்தை கேட்க முடிஞ்சுன்னா கண்டிப்பா உங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்பயே எல்லா பிளானையும் சொல்லிட்டு தான் போயிருப்பான். இந்த சகான் பூ என்ன பண்ணுவானா அந்த பிரசன்ல இருந்து தப்பிச்சு எல்லாரையும் அசம்பிள் பண்ணி அங்க இருக்கிறவங்க அடிச்சு போட்டு ஃபேஷிப்பை தூக்கிட்டு அந்த
இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க யூனியாமக் பிளானட்டுக்கு தான் வந்துகிட்டு இருப்பான். ஆல்மோஸ்ட் அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஏன்னா அதெல்லாம் நடந்து ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல. மோரோ அந்த இடத்துக்குள்ள வந்த எல்லாரையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னுடைய பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தரண்டா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஸ் தர அவனுங்க பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவானுங்க. தம்பிங்களா, நான் சொல்ற ஆர்டர் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல இங்க நிக்கிற 2 பொடி பசங்களை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகு அண்ட் வெஜிடாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க கோகு அண்ட் வெஜிடாவும் சும்மா கிடையாது, டேய் பிஸ்கோத்து பசங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மோரோ என்ன பண்றான், சரி இதெல்லாம் வேலையாவதுறான்னு சொல்லிட்டு திருப்பியும் இந்த பிளானோட லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்டா இது பிளானட்டா என்னதுரா அப்படின்ற மாதிரி இத்தனை வாட்டி லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த வாட்டி லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி முடிக்க இந்த வாட்டியும் பிளானட்டுக்குள்ள இருந்த எல்லாரோட லைஃப் எனர்ஜியும் போகுது, இன்க்ளூட் கோகு அண்ட் வெஜிடா. மீண்டும் மீண்டுமா சுப்ரீம் பூ மேல இந்த அட்டாக் எல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னாலும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாங்கின அடியிலேயே சுப்ரீம் பூ ஃபுல்லா டவுன் ஆகி வீந்து கிடப்பான். அப்பதான் அந்த இடத்துக்கு சகான் பூ வந்து இவங்க 2 பேரும் அசால்ட்டா அடிச்சு போட்டுறான். அவனுங்களுடைய பவர் தான் இவன் உறிஞ்சிட்டானே. பவர் இல்லாத வெஜிடான் கோகு யாருக்கிட்ட டிஃபீட் ஆனா என்னன்ற மாதிரி அசால்ட்டா இவன் டிஃபீட் பண்ணி போட அப்பதான் இதெல்லாம் பார்த்த கோகு, டே உன்னுடைய எய்ம் தாண்டா என்ன, நீ எதுக்காகடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் மோர விஷயத்தையே சொல்ல வரான். எனக்காக ஒரு கேலக்சியை கிரியேட் பண்ண போறேன். அந்த கேலக்சியில நான் விருப்பப்படும் போதெல்லாம் எனக்கு தேவைப்படுற எனர்ஜி எல்லாம் நான் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்குள்ள வந்த உடனே எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். மோர திருப்பி அந்த பிளானட்டோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய் தம்பி, எத்தனை வாட்டி தாண்டா அப்சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற நம்மளுக்கே கேட்க தோணுது. மீண்டும் அவன் பண்ணிக்கிட்டே இருக்க காண்டான கோகு, டே வாங்கடா இந்த பிளானட் விட்டு முதல்ல போவோம், இந்த பிளானட்ல இருந்து நமக்கு அதை இங்கே வச்சு முடிச்சிருவான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல கோகு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட சரி ஓகே நானும் என்னோட இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமா நானும் இந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் வெஜிடா ஒத்துக்குவானா இதுக்கெல்லாம், போடா பயந்தாங்கொழிய பசங்களா, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடா பயங்கர நின்னுகிட்டு இருக்க. டே வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பாப்பான். நான் வானான்னு சொல்லி கூப்பிட்டு பார்ப்பான். சரி அவன் வேலையாக மாட்டான். சரி வாடா நம்மளாவது போவோம்னு சொல்லிட்டு அவனுங்களாம் அங்க இருந்து டெலிபோர்ட் ஆகி போக சுப்ரீம் பூ அந்த இடத்த விட்டு எஸ் ஆகி போயிடுவான். இந்த வெஜிடா என்ன பிளான் போட்டிருக்கான்றத லீக் பண்றான். என்ன சொல்லுவான், அந்த வீரஸ் எடுத்துட்டு வந்திருப்பான் அந்த ஃபேஸ் ஷிப்ல இருக்கிறவங்க போயிட்டு நான் சொல்ற இடத்துக்கு நீ போப்பா அப்படின்னு சொல்லி இங்க இருந்து நீ ஆட்ரியன் பிளானட் கூட்டு போடா தம்பி அப்படின்னு சொல்ல ஓகேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப. அவ்வளவுதான், இங்க இருந்து எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிற. பேட்ரோஸோட எக்வாடஸ்க்கு கோகு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி வந்திருப்பான் இல்லையா. அங்க வந்தவனே கேலக்டிக் கிங் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். வரைக்கும் நம்ம பூ வர திருப்பி அவன் தூக்கத்துக்குள்ள போயிடுவான். கோகுல இருந்து எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது இந்த மோரோ டிஃபீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதே டைம்ல நம்ம வெஜிடா வந்து யார்ட் பிளானட் போயிட்டு இருப்பான் இல்லையா. இப்ப அந்த ஸ்பேஸ் பெட்ரோல் பைலட்னா கேட்பான், தலை நீ எதுக்கு தலை இப்ப திடீர்னு அந்த பிளானட்டுக்கு போகணுன்ற அப்படின்னு கேட்க வெஜிடாவோ ஆமா இந்த கோகு பைபிள போயிட்டு ஸ்பெஷல் மூவ்ஸ் எல்லாம் கத்துட்டு வந்திருப்பான். இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் மாதிரியான ஸ்பெஷல் மூவ்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது மாசான வித்தையை கத்துட்டு வரணும் தான் இப்ப அங்க போறேன். அங்க போறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும். அப்படி அவன் சொல்லி முடிக்க வச்சுட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போய் அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவான். பிளானட்டை தான் காட்டுறாங்க. அங்க மோரும் அந்த பிளானட்டுடைய மொத்த லைஃப் எனர்ஜி ஒண்ணு விடாத அப்சர்வ் பண்ணி முடிக்க அந்த பிளானட்டே டோட்டலா அழிஞ்சிரும்னா நீங்க நினைக்கிற மாதிரி வெடிக்காது. அதுல எதுவுமே உருவாகவே முடியாது. அதுல எந்த ஒரு உயிரினமும் வாழ்றதுக்கு தகுதியற்ற மாதிரி ஆயிடும். அங்க மிச்சம் மீதி இந்த எல்லாருமே இறந்துருவாங்க. ஏன்னா அவங்களுடைய லைஃப் எனர்ஜி டோட்டலா அப்சர்வ் பண்ணிருப்பான்ல. அப்பதான் மோரோ செகண்ட் பூவை பார்த்து என்ன சொல்லுவான் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு நிறைய பிளானட்ஸ் வேணும், இந்த மாதிரி பவர்ஃபுல்லான பிளானட்ஸ் இருக்கிற லைஃப் எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு மோரோ சொல்ல இங்க எஸ்ஐ பண்ணணும்னு என்ன பண்றது, அவனுங்களாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம்டா, முதல்ல நீ பிளானட்டை தேடுறா, எனக்கு மெயினான பிளானட்ல வேணும் பவர்ஃபுல்லான ஃபோர்ஸ் இருக்கிற அளவுக்கு பிளானட்டை பார்த்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும், என்னுடைய பவர்ஸ் எல்லாம் நான் பயங்கரமா ஏத்தணும் அப்படின்னு அவன் சொல்ல சடான் பூ என்ன பண்றான், எல்லாம் கொண்டு வந்திருப்பான்ல அவங்க எல்லாரையும் வந்து தனித்தனியா அனுப்பிச்சு விடுறான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கேலக்சிஸுக்கும் அவங்க போய் அவங்க இருக்கிற எல்லா பிளானட்ஸையும் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த பிளானட்ல எல்லாம் லைஃப் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அந்த பிளானட்லாம் வந்து மோரோ கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணும். மோரோ அந்த பிளானட்லாம் வந்து லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அவன் பவர்ஃபுல் ஆகிக்குவான். இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து ஒரு 3 நாளா பண்ண மோரோ பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டே இருப்பான். சிப்லிங்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவனுங்க திருப்பி அந்த பிளானட்டுக்கே போறானுங்க. போயிட்டு திருப்பி அந்த பிளானட்ல இருக்கிற அந்த ப்ளூ ஆரம் திருட பாக்குறானுங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வருது, கோகு அண்ட் வெஜிடா பேசிக்கிட்டு இருந்தது இடத்துல இந்த ப்ளூ ஆரம் வந்து ஸ்கை கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்றா அவனுங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் இவனுங்களுக்கு ஞாபகம் வருது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களே இடத்துக்கு கிளம்புறானுங்க. இடத்துக்கு போய் ப்ளூ ஆரம்னு சொல்லப்படுற ஸ்கை கோல்டை வந்து இவனுங்க திருடலான்றதுக்காக போறானுங்க. அதாவது கோகு அண்ட் பீரோஸ் வந்து மோரோவா அவனோட ஆளுங்களும் எத்தனை பிளானட்ஸ் அழிச்சிருக்கானுங்க, எத்தனை பிளானட்ஸ் அழிக்க போறானுங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா இவங்ககிட்ட எல்லாருடைய டேட்டாவும் இருக்கும் இல்லையா, எல்லாருடைய பிளானட்டுடைய டேட்டாவும் இருக்கும். கேலக்டிக் பேட்ரோஸோடைய ஹிஸ்டரியில இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, மோரோ எக்கச்சக்கமான பிளானட்ஸ் அப்படி பயங்கர பவர்ஃபுல் ஆகிட்டே இருக்கான். இப்படியே போனா அவனை தோக்கடிக்கிறதுக்கு
கஷ்டம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கோகோ ஒன்னு பீருஸை பார்த்து, நீ இப்ப எனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்க முடியுமா, எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நீ பயங்கர ஸ்பீடா இருக்க, எதுக்காக இப்படி கேட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா, கோகுக்கு ஆல்ரெடி தெரியும் அவன் அல்ட்ரா இன்ஸ்டிக் மோட்ல எப்படி இருக்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய பாடி மூவ் ஆகுமோ அந்த மாதிரி அவ்வளவு இன்ஸ்டன்டா இவனும் மூவ் ஆகிறான். அதனால இவன் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து ட்ரைனிங் கொடுக்க சொல்லி கோகு கேட்டிருப்பான். இவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். இவங்க 2 பேரும் ஆரம்பிச்ச ட்ரைனிங்ல இவனுங்க சண்டையில மொத்த ஃபேஷிப்பே உடஞ்சிரும் போல. பீருஸ் என்ன சொல்றான், இங்கெல்லாம் சண்டை போட்டா வேலையாவது கோகு, நம்ம போய் வேற ஏதாவது பிளானட்ல லேண்ட் ஆகி அங்கிருந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கி சண்டை போடுறாங்க ஒரு பிளானட்ல. அதை கட் பண்ணி வெஜிடாவை காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா பிளானட் ஆட்ரியனுக்கு வந்திருக்கான். இருக்கிற ஆட்ரியன்ஸ்க்குலாம் வெஜிடாவை ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. கோகு இந்த பிளானட்க்கு வந்திருப்பான் இல்லையா, அப்பயே வெஜிடாவை பத்தி சொல்லியிருப்பான். அதனால வெஜிடாவை பத்தி இவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். இருக்கிற எல்லாரும் வெஜிடா கிட்ட நன்றி சொல்லுவாங்க, ஏன்னா கிம்மி போர்ஸ் டிஃபீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக. அப்படியே அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த பிளானட்ல ஹெட்டான ஆட்ரியன்டோடைய எல்டரான டாப்ராவை பீட் பண்றான். அவரை பார்த்து, நீங்க எனக்கு கோகு கத்து கொடுத்த மாதிரி எல்லா வித்தையும் எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரோ, நாங்க இந்த மாதிரி கோகுக்கெல்லாம் எந்த வித்தையும் கத்து தரல, நாங்க உடம்புல இருக்கிற ஸ்பிரிட்டோடைய பவரை கண்ட்ரோல் பண்ண ஒட்ட பயன்படுத்துவோம் தான் கத்து கொடுத்தோம். கேட்ட வெஜிடாக்கு ஒண்ணுமே புரியாது. அப்ப ஒரு ஆடியன்ஸ் சொல்றான், கோகு இங்க வரும்போது ஸ்பிரிட் எனர்ஜியை கீன்னு சொன்னான். அதான் வெஜிடாக்கு புரிய வருது, கீயை தான் இவங்க கண்ட்ரோல் பண்ண கத்து தராங்களா அப்படின்னு. அப்பதான் இந்த ஆடியன்டோடைய எல்டர் ஸ்பிரிட் பவர் எப்படி யூஸ் பண்றதுன்னு காட்டுவாரு. அதனால என்னென்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ண முடியும், பாடியை ஜெய்ஜென்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியும், வரைக்கும் டக்குன்னு இன்ஸ்டன்டா ஹீல் பண்ணவும் முடியும். ஆடியன்ட் எல்டரும் என்ன சொல்வாரு, நீ இது எல்லாத்தையுமே கத்துக்க முடியும், ஆனா அதுக்கு முதல்ல உன் ஸ்பிரிட்டுக்கு கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. இதெல்லாம் கேட்டு ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் இதை கத்து கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அவன் கத்துக்க ஆரம்பிக்கிறான். கத்துக்கத்தோட கொஞ்ச நாள் ஓடிடும். இதே டைம்ல கேலக்டிக் கிங் இருப்பாரு இல்லையா, சாக்கோ கிட்ட என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டீம்ல ரொம்ப ஆட்கள் எல்லாம் கம்மி ஆயிட்டாங்க, பவர்ஃபுல்லான எல்லாருமே ட்ரைனிங் எடுக்கிறேன்னு போயிட்டாங்க. நம்ம டீம்ல பவர்ஃபுல்லா இருந்தது கோகன், வெஜிடா, பீருஸ், அவங்க எல்லாருமே வந்து ட்ரைனிங் போயிட்டதுனால நம்ம டீமுக்கு ஆட்கள் தேவை. இடத்துல இருக்கிற ஜி ஃபைட்டர்ஸ் வந்து இங்க கூட்டு வரியா. சாக்கோ நீ யாருக்கு கால் பண்றான்னு பாத்தீங்கன்னா புல்மாக் கால் பண்றான். எல்லா ஜி ஃபைட்டர்ஸையும் அசம்பிள் பண்ணு அப்படின்னு அவன் சொல்ல, சரின்ட்டு அவளே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவா. நம்ம பிக்கலோவை காட்டுறாங்க. பிக்கலோ நியூ நாமக் பிளானட் சென்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன ட்ரை பண்ணி சென்ஸ் பண்ண முடியாது. அப்பதான் அவனுக்கு புரிய வருது நியூ நாமக் பிளானட்டுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்றது. இடத்துக்கு யார் வரான்னு பாத்தீங்கன்னா மக்ரானிக் சிப்லிங்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இடத்துக்குள்ள வராங்க. நான் இவங்க உள்ள நுழைஞ்ச உடனே பிக்கலோ வந்து இவங்க எல்லாம் சென்ஸ் பண்ணிட்டு இருப்பான். கமான், பிக்கலோட சென்சிட்டிவிட்டி எபிலிட்டின்றது வேற லெவல்ல இருக்கும் இல்லையா. எவனோ தந்து மீறி வரான் உள்ள. அவங்க யாருன்னு தெரியல, நான் போய் அவங்கள முதல்ல விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு வந்து கிளம்ப. பிக்கலோ பார்த்தோன்னா அவனுக்கு கவனம் இல்லாத பிக்கலோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. பிக்கலோவா டே பொடி பசங்களான்னு சொல்லிட்டு அவங்களை அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணி வச்சிடறான். ஜாக்கோ கிட்ட கால் பண்ணி டெண்டி கிட்ட கொடுக்க எல்லாத்தையும் சொல்லிடுறான், நியூ நாமக் பிளானட் ஃபுல்லா அழிஞ்சு போச்சு, மோரோ எப்போனா இடத்துக்கு வந்து கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. மோரோ பல லைஃப் எனர்ஜி அதிகமா இருக்கிற பிளானட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கன்சியூம் பண்ணிட்டான், நிறைய பிளானட் தேடி வந்துகிட்டே இருக்கான். மோரோ எப்போனா அவங்க பிளானட்டுக்கு வரலாம், அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அவன் நிறைய லைஃப் ஃபோர்ஸை சாப்பிட்டு இருக்கான், அதனால ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். அடுத்த இடத்துல நிறைய லைஃப் ஃபோர்ஸ் இருக்குனால அங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, பட் இந்தியா ஆல்ரெடி இங்க சில ஏலியன்ஸ் வந்து நாங்க பாத்துருக்கோம், அதனால வந்து அதை சென்ஸ் பண்ணி பிக்கலோ வேகமா அவனுங்க பிடிக்க போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, அவனை தப்பிச்சு மட்டும் போக விட்டுறாதீங்க, ஏன்னா அவனுக்கு தப்பிச்சு பண்ணானுன்னா கண்டிப்பா இடத்துக்கு ஆபத்து, நீங்க அவன் பிடிச்சி வைங்க, நான் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்ல, பிக்கலோக்கு தெரியாதுல, அதனால பிக்கலோக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புல்மாவை வந்து கிளம்புற வேகமா. பிக்கலோ கிட்ட வந்து நீங்க எதுக்காக இடத்துக்குள்ள வந்திருக்கீங்க, இடத்த கேப்சர் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். நாங்க இடத்த கேப்சர் பண்ணலாம் வரல, இங்க இருக்கிற சில ரிசோர்ஸை யூஸ் பண்ணலாம் தான் வந்தோம். சரி ஓகே, எங்களுக்கு எதுவும் வேணா, நீங்க எங்களை விட்டுருங்க, நாங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை சொல்ல, இவனு கைட்டி விட்டுருவான் கயிறெல்லாம். அவங்க வேகமா ஸ்பேஸ் பிளேயர் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அவங்க போகும்போது கம்முன்னு போக மாட்டானுங்க. போட் கோ கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க இந்த பிளானட்ல இருக்கோம், இந்த பிளானட்ல லைஃப் ஃபோர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு, வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. இன்ஃபார்ம் பண்ண சகான் ப்ரோ அண்ட் மோரோ 2 பேருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிய வருது. டைம்ல பிக்கலோ கிட்ட வந்து புல்மா வந்து அவங்களை கேப்சர் பண்ண, அவனுக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போனாங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்ன உடனே பிக்கலோ வேகமா அவனை அட்டாக் பண்ணி திருப்பி அந்த ஃபேஸ் டேமேஜ் பண்ணி அவங்களை திருப்பி கேப்சர் பண்ணிடுவான். மோரோக்கோ இடத்தோட லொகேஷன் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, என்ன சொல்லுவான், அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ் இருக்கத்தான் அவன் சொன்னான். அவங்க சொன்னதெல்லாம் உண்மையானு தெரியல, அதனால நீ முதல்ல அங்க ஸ்ட்ராங்கான சில பேர் அனுப்பிச்சு வை, அப்பதான் அவங்களுடைய பவர் ஸ்கேலிங் நம்மளால மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, அவனும் இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி 3 பிரசன்ஸை இடத்துக்கு அனுப்பிச்சு விடுறான். யார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷிமோரிகா, ஜூம்பா அண்ட் அப்படின்ற 3 பேரையும் அனுப்பிச்சு விடுறான். அதே டைம்ல கோகுன் பீருஸ் 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல பீருஸ் என்ன சொல்லிட்டு இருப்பான், நீ இது ஃபைட் பண்றதெல்லாம் ஓகே, பட் நீ உன்னுடைய எமோஷன்ஸை கட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா சயின்ஸோடைய பவர்ன்றது எமோஷன் தான், அவங்களுடைய எவ்வளோக்கு எவ்வளோ கோவம் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல நீ அல்ட்ரா இன்ஸ்டிக் யூஸ் பண்ணும் அப்படின்னும் போது உங்ககிட்ட எமோஷன்ஸ்னு ஒன்று இருக்கவே கூடாது. நீ பிளைன் மைண்டடா இருக்கும்போது தான், உன்னால எமோஷன்ஸ் இல்லாத போது தான் அல்ட்ரா இன்ஸ்டிங்கை மாஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, அதான் கோகுக்கும் புரிய வருது இவனுக்கு அல்ட்ரா இன்ஸ்டிங் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது. இதெல்லாம் கேட்ட மீருஸ் என்ன சொல்லுவானா, நீ என்னை மன்னிச்சிரு, நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், பட் நான் யாருக்கிட்டே சொன்னதில்லை,
கூட சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோகுவை ஹைப்பர் போலிக் டைம் சேனருக்குள்ள கூட்டு போய் கோகுக்கு அவனோட அல்ட்ரா இன்ஸ்டிக் எப்படி மாஸ்டர் பண்றது அப்படின்றத கத்து கொடுக்குறான். டைம்ல இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா புல்மா எல்லா ஜி ஃபைட்டர்ஸையும் திருப்பி கேதர் பண்ணிடுறா. சகான் 3 பேர் அமைச்சிருப்பான் இல்லையா, அவங்க இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கூட ஃபைட் பண்றதுக்காக தான் ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணிருப்பா. தான் ஜாக்காவும் இடத்துக்கு வந்துடுறான். ஜாக்கா கூட யார் வந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா இந்த நியூ நமக் பிளானட் ஃபுல்லா அழிஞ்சிருக்கும்ல, அதுல இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு அமிக்கன் தான் வந்திருப்பான். அவன் பேர் தான் எஸ்காவை பத்தி டென்டிக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். இவன் மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா கோகு அவனோட இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல வந்து இவனையும் கூப்பிட்டு தான் வந்திருப்பானுங்க. இப்போதைக்கு நியூ நாமக் பிளானட்ல இருந்து சர்வே ஆன ஒரே ஒரு நாமிக்கன் இவன் மட்டும்தான். இங்க வந்து பார்த்தா பிக்கலோ மக்கரானி சிபிலிஸை கேப்டன் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். அவங்களை ஃபுல்லா விசாரிக்கும் போது தான் தெரிய வருது நடந்த எல்லா விஷயமும் தெரிய வர ஸ்பேஸ் ஷிப்பையும் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க இதுல இருந்து மெசேஜ் அமைச்சிருப்பாங்க, அதை பாத்துருவான். அதை பார்த்தோன்னே சரி ஓகே இப்பதான் புரிய வருது இவனுக்கும் 3 பிரசரன்ஸ் வந்து இடத்துக்கு வராங்க இவங்களை டிஃபீட் பண்றதுக்காக அப்படின்னு. இப்பதான் ஜாக்கா சொல்றான் அந்த 3 பிரசரன்ஸ் வராங்கல்ல அவங்களாம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, அதுலயும் அந்த 7-3 ஒருத்தன் இருக்கான், அவனுடைய எபிலிட்டின்றது வேற லெவல்ல இருக்கும், யாருடைய பவர்ஸ் வேணா அவனால யூஸ் பண்ண முடியும். அவனுடைய பவர்ஸ்ன்றது வேற லெவல்ல இருந்தாலும் அதுக்கு சில வீக் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் 30 நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும். 10வது வரைக்கும் அதை அவன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கழுத்தை பிடிச்சி அவங்களுடைய பவர்ஸ் அவன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உனக்கு ஒரு பிளஸ் என்னன்னா அவனுக்கு ஸ்டாமினா லிமிட்டே கிடையாது, ஏன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பீயிங் அவன். இப்படி அவங்க வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். சரி ஓகே இன்னும் 10 நாள் டைம் இருக்கு, அதுங்காட்டி நம்ம நல்ல ட்ரைனிங் எடுத்து பயங்கர பவர்ஃபுல்லா எல்லாம் அவங்களை ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 பிரசரன்ஸ் வந்து இடத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வர வழியில அந்த பாபுக்கு வேற லெவல்ல பசி எடுக்க பக்கத்துல இருந்த ஒரு பிளானட்ல இறங்கி ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு அவனுக்கு இறங்க அங்க முள்ளமன்றி மாதிரி சில ஏலியன்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்களுடைய முக்கியமான பவர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களால வார்ம் வால்ஸை உருவாக்க முடியும். அங்க இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்து இவங்க சாப்பிட்டு அவனுங்களெல்லாம் டிஃபீட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்க இப்பதான் 7-3 என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த முள்ளமன்றி ஏலியன் வந்து வார்ம் வால் உருவாக்கத்தை பார்த்துக்கிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பவரை காப்பி பண்ண ஆரம்பிக்கிறான். அதோடைய பவரை காப்பி பண்ணி அதே மூலமா ஒரு வார்ம் வாலை யூஸ் பண்ணி ஈஸியா இடத்துக்குள்ள நுழைஞ்சிடறானுங்க. இதை பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கர ஷாக் ஆவாங்க, ஏன்னா 10 நாள் அவன் இவனுக்கு வரத்துக்குன்னு சொல்ல இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டானுங்களே அப்படின்னு. இப்போ அங்க வந்த உடனே யாரை பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்கராலி சிபில்ஸை பாக்குறாங்க. இவங்களை பார்த்த உடனே இவங்களை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க வந்து சகான் பூவோட பேச்சு கேட்காது இங்க வந்திருப்பாங்க இல்லையா. பிக்கலோ அந்த இடத்துல அவங்கள தடுத்துட்டு அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறான். பிக்கலோ யார் கூட சண்டை போறான்னு பாத்தீங்கன்னா 7-3 கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். யூ சண்டை போட்டுறான்னு பாத்தீங்கன்னா கிரில்லியன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஜாக்கோ யார் கூட சண்டை போறான்னு பாத்தீங்கன்னா ஷிமோவிகா கூட சண்டை போடுறான். சண்டை வேற லெவலில் போகுது, அவனால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறான். 7-3 வேற லெவல் அவனுடைய எபிலிட்டியை காப்பி பண்ணி வேற லெவலில் பிக்கலோக்கு எதிராக யூஸ் பண்ணுவான். ஏன்னா பிக்கலோவால எவ்வளவு பவர்ஃபுல்லான பீம்ஸ் யூஸ் பண்ண முடியும், அதை விட பயங்கர பவர்ஃபுல்லான பீம்ஸ் இவனால யூஸ் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட இவனுடைய பவர் சேம் பவர் எவ்வளவு இருக்குமோ அந்த பவரை இவனால HSL காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியுது. இருந்தாலும் பிக்கலோக்கு ஸ்டாமினா லிமிடேஷன் இருக்குல்ல, பட் இவனுக்கு அந்த லிமிடேஷனும் கிடையாது. பிக்கலோவும் ஒரு 30 நிமிஷம் அப்படியே தாக்கு பிடிச்சிருவான், அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த 30 நிமிஷத்துக்குள்ள அவன் பிக்கலோவை டிஃபீட்டே பண்ணி போட்டுருவான். பிக்கலோவை பார்த்து அந்த இடத்துக்கு யார் வரான்னு பாத்தீங்கன்னா கோகான் தான் வரான். பிக்கலோ கோகான் பார்த்து நீ அவன் கழுத்து தொட விட்டுறாத, தொட்டானா உன்னோட எபிலிட்டி அவன் காப்பி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்ல கோகானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் யூஸ் பண்ற எல்லா பவருமே வந்து பிக்கலோட தானே, அதனால ஈஸியா கோகான் அவனை டிஃபீட் பண்ணி போட்டுறான். இங்க இவனும் காமியாமி யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண அந்த டைம்ல அவன் வந்து மோரோடைய பவர் யூஸ் பண்றான். இவனுக்கு இன்னொரு எபிலிட்டி இருக்குன்றத இப்பதான் ரிவீல் பண்றாங்க. இந்த மாதிரி இவனுடைய பவர்ஸ்ன்றது அடுத்தவங்களுக்கு தொட்டு அந்த பவர்ஸ் கேப்சர் பண்றது மட்டும் இல்ல, அதை காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கவும் முடியும். அதை வந்து இவனுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மோரோ பவர் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருப்பான், அதை யூஸ் பண்ணி இப்போ காமியாமையே அப்சர்வ் பண்ணிடுவான். இதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே அந்த பிளானட்ல இருக்கிற எல்லாருடைய பவர்ஸும் அப்சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பான். ஷிபோரிபிகா யாரை கான்டாக்ட் பண்றான்னு பார்த்து கான்டாக்ட் பண்றான். மோரோ கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க 7-3 மோரோடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு பயங்கர டஃப்பான பிளானட் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாம் கிட்ட மோரோவோ சரி ஓகே நான் அங்க நடக்கிறத லைவா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த இடத்துல அங்க நடக்கிறத லைவா மோரோக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த டைம்ல தான் மோரோ பார்ப்பான் 7-3 சி ஃபைட்டர்ஸோடைய ஃபுல் பவரையும் அப்சர்வ் பண்றதும் பிளானட்டோடைய ஃபுல் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்றதையும் பார்ப்பான். எல்லாரும் பயங்கர வீக் ஆயிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல வந்து பிக்கலோ என்ன சொல்லுவானா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கோகோன் வெஜிட்டா வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களை டிஃபீட் பண்றவங்க, நாங்க என்னதான் வீக்கா இருக்கலாம் பட் கோகோன் வெஜிட்டா வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களை டிஃபீட் பண்றாங்க, இந்த இடத்துல எங்க பவர்ஸ் எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கலாம் பட் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோ சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் மோரோ கேட்ட உடனே கோகோன் வெஜிட்டான்ற பேரை கேட்ட உடனே அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆடே அவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆல்ரெடி கோகோன் வெஜிட்டா பவர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிருப்பான் இல்லையா. கோகோன் வெஜிட்டாவுடைய கொஞ்சம் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணதுக்கு இவன் வேற லெவல் ஸ்ட்ராங்கா இவன் ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ திடீர்னு மோரோக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அந்த இடத்துல இருக்க எல்லாருமே கிளம்பி வந்துருங்க, யாரோட எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுட்டு வந்துருங்க. கோகோன் வெஜிட்டா திருப்பி இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி வந்து இதை ஃபைட்டை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோரோ சொல்ல இந்த மாதிரி 7-3 அந்த அப்சர்வேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் இவங்க கிளம்பத்தை பார்த்தோன்னே ஜி ஃபைட்டர்ஸ் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி நாங்க இன்னும் 2 மாசத்துல வருவோம், நாங்க வரும்போது கோகோன் வெஜிட்டா இங்க இருக்கணும், நாங்க வரும்போது மோரோஸும் கூப்பிட்டு வருவோம், இதை டிஃபீட் பண்ணி அவங்களுடைய பவர்ஸ் அப்சர்வ் பண்ணணும்னு விரும்புறாரு அப்படின்னு அவனுங்க சொல்ல அப்படின்னு அவனுங்க சொல்லி முடிச்சுட்டு நாங்க இன்னும் 2 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க வந்து கிளம்புறானுங்க. அதே மாதிரி போர்ட்டல் ஓபன் பண்ணி
ஃபைட்டர்ஸ் எல்லாம் என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாசம் நமக்கு ட்ரைனிங் இருக்கு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரைனிங் எடுத்து பயங்கர பவர்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஜாக்கோ யாரை கான்டாக்ட் பண்றான்னு பார்த்தீங்கன்னா, கோகு கான்டாக்ட் பண்ணி இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, நீ இடத்துக்கு வந்து ஆகணும், உன் ட்ரைனிங் அதுங்காட்டி முடிச்சுக்க, ஏன்னா வந்து இங்க ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோகு அவன் ட்ரைனிங் 2 மாசத்துல முடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்கிறான். ஹைப்பர் பைக் ட்ரைனிங் டைம் இல்ல 2 மாசம்ன்றது 6 மாசமா இருக்கும். அதனால நீ 6 மாசத்துல என்ன ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பீரூஸ் கிட்ட கேட்டு ஃபைட் ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த இடத்துல விஷயம் காட்டுறாங்க. விஷயம் வந்து கிராண்ட் ஃபீஸ் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டிருப்பான் இல்லையா, அதுல இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே கிராண்ட் ஃபீஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. நீ பீரூஸை பற்றி தானே பேச வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நம்மளாம் ஏஞ்சல்ஸ், நம்ம எந்த ஒரு இடத்துல நடக்கிறது, எந்த ஒரு யூனிவர்ஸில் எந்த விஷயத்துலையும் நம்ம தலையிடக்கூடாது. அதுக்கு வந்து நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் பீரூஸ் எந்த இடத்துலையும் அவனோட ஏஞ்சல் பவர்ஸ் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா வந்து அவன் அந்த கேலக்ஸி பேட்ரோல் போஸ்ட்டில் இருக்க அவங்களுடைய வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி தான் அவன் சண்டை போடுறான். ஏஞ்சல்ஸோடைய பவர்ஸை யூஸ் பண்ணான் அப்படின்னா தான் அது ஏஞ்சல்ஸோடைய ரூல்ஸ்க்கு அகெயின் ஆனது. சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் அவன் இந்த இடத்துல வந்து அவனோட ஏஞ்சல்ஸ் பவர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு மார்ட்டலுக்கு வந்து ஏஞ்சல் பவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத அவன் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். இதுவும் நம்ம ரூல்ஸ்க்கு அகெயின் ஆனது தான். அவ்வளோதான், அவனுடைய நேரம் முடிஞ்சிடுச்சு, நான் இப்போ அவனை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ தான் நமக்கு புரிய வருது, இந்த பீரூஸ்ன்றவன் நார்மலான ஏலியன் கிடையாது, அவன் ஒரு ஏஞ்சல். அதனால தான் அவன் அவ்வளோ ஸ்பீடாக இருந்திருக்கான். எஸ் அஃப்கோர்ஸ் பீரூஸ் ஒரு ஏஞ்சல்ன்றதுனால அவனுக்கு அல்ட்ரானிஸ்டிக் மோட்லேயே தான் அவன் எப்பவுமே இருப்பான்றதுனால அவனுக்கு அல்ட்ரானிஸ்டிக்கை பற்றி நல்லாவே தெரியும். அதனால் வந்து அதை வந்து கோகுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ண தான் தப்பு, அதனால் நான் அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தான் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். விஷயம் அங்கேருந்து கிளம்புறதுக்கப்புறம் இங்கே காட்டுறாங்க, வெஜிடாவை காட்டுறாங்க. தலைவனை பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருப்பான். ஓரளவுக்கு அவன் ஸ்பிரிட்டை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டு இருப்பான். வெஜிடா ஓரளவுக்கு கற்றுக்கிறத பார்த்தா அவரும் யார்டியன்ட் எல்டரும் சரி ஓகே நான் இதுக்கப்புறம் உனக்கு பேசிக்ஸ் எல்லாம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்ல, என்ன பேசிக் கற்றுக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு வெஜிடாவன் கேட்க, உங்களுக்கு நான் இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்மிஷனை கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்ன உடனே வெஜிடாக்கே இப்போ தான் புரிய வருது, இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்மிஷன் தான் இங்கே இருக்கிறதுல பேசிக் அப்படின்னு. இப்போ தான் அந்த யார்டியன் பிளானட்டுக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, மோரோவுடைய ஆட்கள் சேர்ந்து 3 பேர் தான் வரானுங்க. இதுக்காக நான் மோனோ அதிகமாக கீ எனர்ஜி இருக்கிறப்ப இடத்தெல்லாம் வந்து தேடி போங்க, எனக்கு நிறைய பிளானட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதனால் அவங்க தேடி வந்திருப்பாங்க. இவங்க அங்கே வந்ததை பார்த்த உடனே பிளானட்டுக்கு வந்ததுல முக்கியமான பிரச்சனைனா அந்த யூசுன்ற ஒருத்தன், அவன் வந்து பயங்கரமாக நின்று இந்த பிளானட்டுடைய கீ எனர்ஜியெல்லாம் சென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெஜிடா அந்த இடத்துக்கு வந்து அவனை அட்டாக் பண்ண போகிறான். அவன் நார்மலான ஒரு கீ எனர்ஜி தான் அட்டாக் பண்ணுவான், அது கிட்டத்தட்ட காமியாமி அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்து வெஜிடாவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவான். கமான், அவனோட கீ எனர்ஜி தான் அவன் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் வெஜிடா போய் அந்த யூசன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனை ரொம்ப ஈஸியாகவே வெஜிடா அசால்ட்டாக டிஃபீட் பண்ணி போட்டுருவான். அப்போ தான் இந்த யூசன் வந்து இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போனால் தான் உண்டு, இவனை நம்மளால் டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக பார்க்கும்போது அவன் ஃபஸ்ட்டு வந்து வெஜிடாவை அட்டாக் பண்ணும்போது ஒரு பொருள் வந்து தூக்கி போட்டிருப்பான். வெஜிடாவும் அதில் வந்து எஸ் ஆகிட்டுருப்பான். அது பறந்து வந்து திருப்பி இது மேலே வந்து இந்த வேஷிப் கதை முடிஞ்சு இவங்க காலி ஆகிடுவான். இதெல்லாம் மோரோவுக்கு தெரிய வந்துடும். கமான், மோரோவுக்கு வந்து இந்த ப்ரெசன்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் அமைச்சிருக்கோம், எந்தெந்த பிளானட்டுக்கெலாம் போயிருக்காங்க அப்படின்ற எல்லா கண்டென்ட்டும் அவனுக்கு தெரியும். அதனால் வந்து அவன் சரி ஓகே இங்கெங்கே அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணக்கு வச்சுருப்பான். இப்போ யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்க பிளானட்லலாம் யார் இறந்துருந்தாங்க, யாரால் டிஃபீட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்தத்தையும் கலர்றான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது வெஜிடா தான் அவங்கள டிஃபீட் பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஆனால் மோரோக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. திடீர்னு வெஜிடாவோடைய பவர் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு சரி ஓகே வெஜிடாவோடைய பவர் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்ம இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்களை டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதனால் நம்மளும் நிறைய பிளானட்ஸை சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு அவனும் அவன் பவர் சேர்த்த ஆரம்பிக்க போகிறான். கமான் 2 மாதத்தில் அவன் திருப்பி இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா மோரோ. அப்போ இடத்துல வந்து ஃபைட் பண்ணும்போது அவங்க இவனை விட பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா இவனுக்கு கஷ்டமாயிடும்ல, அதனால தான் இவன் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கமான், இதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கோகு அண்ட் வெஜிடாவும் அவங்க ட்ரைனிங்ஸை பயங்கரமாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. ஜி ஃபைட்டர்ஸ் ஒரு பக்கம் இடத்துல பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க. அப்படியே ட்ரைனிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இங்கே அப்படியே கோகு காட்டுறாங்க பாருங்கள், பீரூஸ் கூட அவன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். இவங்க கமான் இவங்க பேட்டில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து மீரூஸ் வந்து அவனுடைய ஏஞ்சல் பவரை அனலிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த பவர் வெளியே வர ஆரம்பித்த உடனே அந்த இடத்துக்கு விஷ் வந்துடுறான். விஷ் வந்த வேகத்திலேயே நீ கமான் உன்னோடைய ஏஞ்சல்ஸ் பவர்ஸ் நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு அது ஒரு மார்ட்டலுக்கு எதிராக நீ யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு. நம்மளாம் ஏஞ்சல்ஸ் நம்ம எந்த ஒரு யூனிவர்ஸில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்துலையும் இன்டர்வெக்ட் ஆகக்கூடாது, அதனால் நீ பண்ணதெல்லாம் தப்பு, அதனால் உனக்கு இந்த இடத்துல இந்த நேரம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட அப்போ தான் புரிய வருது கோகுக்கே அவன் ஒரு ஏஞ்சல்னு. 10வது வரைக்கும் அவனும் சரி அண்ணா போகலாம் அப்படின்னு சொல்ல இப்போ தான் கோகுக்கு இன்னொரு விஷயமும் புரிய வருது, விஷயோடைய தம்பி தான் மீரூஸ்னு. விஷயம் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வரான், நீ கோகுக்கு எதிராக அல்ட்ரானிஸ்டிக் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீ மோரோ கூடயும் சண்டை போட ரெடியாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீ இங்கேருந்து கிளம்பு, உன்னுடைய நேரம் இங்கே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல விஷயம் சரி நான் அவனை கூட்டிட்டு போக ஜாக்கா இருப்பான்ல ஃபேஸ் பேட்ரோல் ப்ரோசஸ் அந்த எக்கச்சக்கமான பேர் வந்து இடத்துக்கு வர சொல்லியிருப்பான். எதுக்காகனா மோரோ இடத்துக்கு வரான் இல்லையா. இந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஜி ஃபைட்டர்ஸ் வந்து இடத்துக்கு கேதர் ஆகிடுறாங்க. ஏன்னா எல்லாரும் ரெடியாக நிற்பாங்க சைட்டுக்காக.
இந்த இடத்துக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா மோரோ அவனுடைய ஃபேஷிப்போட பயங்கர மாசா என்ட்ரி கொடுக்குறான். பார்த்தா பிரிசனர்ஸ் எல்லாம் எர்த்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க மோரோ வந்து ஒரு பிளானட் ஆகிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் வந்து இவங்க எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக தான் மோரோ ஒரு பிளானட் ஆயிடுச்சா அப்படின்னா அது டோட்டலாக அழி தானே போகுது. அதனால இங்கே இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாம் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் இந்த சி ஃபைட்டர்ஸ் அப்புறம் இந்த ஸ்பேஸ் பேட்ரோல்ஸ் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் பேட்ரோல் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த வீக்கான பிரசனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கேப்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் கிரில்லியன் வேற டூன்பா கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ரோஸ் யார் கூட சண்டை போடுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்க கூட தான் சண்டை போடுவான். அவங்கள பிரசனர்ஸ் தான் பேர்லாம் மீசா, இவாசா, கிகாஷா அப்படின்றது தான். இப்போ பார்த்தாலும் மாஸ்டர் ரோசி பொண்ணுங்க கூடயே சண்டை போடுறாங்க. யாம்சா யார் கூட சண்டை போடுவான்னு பார்த்தீங்கன்னா தாயுகி அப்படின்ற ஒருத்தன் கூட சண்டை போடுவான். டிஎன் சோசு யார் கூட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிக்காரோ அப்படின்ற கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பிக்காலோ அண்ட் கோகன் யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 7-3 கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 7-3 என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கோகன் அண்ட் பிக்காலோ 2 பேருடைய பவரையும் அட் அ டைம்ல காப்பி பண்ணிடுவான். 2 பவரையும் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த 2 months கேப்ல வந்து இவங்க 2 பேரும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த 7-3 அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணும்போது இவங்க எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், எப்படிலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்றத இவங்க நல்லாவே ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. 7-3 என்ன பண்ணுவான், பிக்கலோடைய ஸ்பெஷல் கீன் கிளானர்ல யூஸ் பண்ணுவான் பாருங்களேன். கோகான் என்ன பண்ணுவான், அதை கவுண்டர் பண்றதுக்காக ஒரு ஷீல்டு வந்து இவன் உருவாக்கியிருப்பான். மட்டும் இவங்க 2 பேரும் எடுத்த ட்ரைனிங் வெற்றியா அந்த 7-3 அசால்ட்டாவே டிஃபீட் பண்ணி போட்டுருவாங்க. பயங்கரமா 7-3 டேமேஜ் பண்ணியிருந்தாலும் 7-3 கிட்ட தான் பிக்கலோடைய ரீஜென்ரேஷன் எபிலிட்டி இருக்குல்ல, அது மூலமா அவன் தீக்கிரமா ரீஜென்ரேட் ஆயிடுறான். ஆனால் 7-3க்கு தெரிய வந்தது இவங்களை டிஃபீட் பண்ணுறது நம்மளால முடியாது அப்படின்றதுனால மோரோடைய பவர் எடுத்து இந்த பிளானட்டோட லைஃப் எனர்ஜியை டோட்டலாக அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவான் பாருங்களேன். அந்த இடத்துக்கு தான் ஆண்ட்ராய்ட் 17 and 18 வந்துடுறாங்க. அதான் அந்த 7-3 எல்லாருடைய லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடிஞ்சாலும் ஆண்ட்ராய்ட்ஸ் லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அவங்களாம் ஆண்ட்ராய்ட்ஸ், அவங்களாம் ஹியூமன்ஸ் கிடையாது இல்லையா. 17 and 18 இங்கே எப்படி வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா புல்மா இருப்பா இல்லையா, புல்மா வந்து இவங்களுக்கு நிறைய பணம் தரேன், நீ வந்து எங்க கூட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா. அதனால தான் வந்திருப்பானுங்க. 2 பேரும் சேர்ந்து 7-3 ஒரு புரட்டுறாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். 7-3 ஏதோ பொரட்டா மாஸ்டர் புரட்டுற மாதிரி போட்டு புரட்டுன்னு புரட்டுறாங்க. டைம்ல விஜிட்டா என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா யாண்ட்ரியன் பிளானட் கூட பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். மட்டும் இல்லை விஜிட்டாவுடைய பவர் வேற லெவலில் சென்ஸ் பண்ற அளவுக்கு அவனுடைய பவர் வேற லெவலில் ஏறி இருக்கும். ஏன்னா வந்து அவனால எர்த்துல நடக்கிற ஃபைட்டை இங்கேருந்தே சென்ஸ் பண்ண முடியும். என்ன சொல்லிக்கிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ல கோகு காட்டுறாங்க. கோகு என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு போற வழி தெரியாது சுத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வழிகாட்ட யாரும் இல்லையா. ஏன்னா அங்கே இருக்கிற கீ எனர்ஜி அவங்களால சென்ஸும் பண்ண முடியாது. சென்ஸ் பண்ணாவது இன்டர்நெட் டிரான்ஸ்மிஷன் மூலமா அவனால அங்கே போக முடியும். அதனால அவன் அங்கே எங்கன்னு வழியை தேடிக்கிட்டு கண்ணா பின்னான்னு வந்துகிட்டு இருப்பான். அதே டைம்ல புல்மாவை கட்டுறாங்க. அவங்களாம் காமியோட பிளேஸ்ல நின்றுக்கிட்டு இந்த பேட்டில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பேட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரில்லியன் யூபா டிஃபீட் பண்ணிடுறான் ஒரு வழியா. வேகமாக மாஸ்டர் ரோஷிக்கு பேக்கப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபைட் பண்ண போகிறான். அங்கே பார்த்தா மாஸ்டர் ரோஷி அந்த 3 பொண்ணுங்கிட்டே பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருப்பான். அவன் தான் பொண்ணுங்க விஷயத்தில் பயங்கர வீக் இல்லையா, அதான் உங்களுக்கு தெரியுமே. மாஸ்டர் ரோஷி ஒரு வித்தையை காட்டுறான். உங்களுக்குலாம் பார்த்தா எனக்கு அடிக்க மனசு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பொண்ணுங்களையும் பிடிச்சி வெளுன்னு வெளுப்ப ஆரம்பிப்பான். அந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, அவனை ஜெயிக்க முடியாது போலகுதுன்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைய இந்த ஃபார்ம்ல பயங்கர பவர்ஃபுல்லாக அவங்க மாஸ்டர் ரோஷி அண்ட் கிரில்லியன் 2 பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஃபியூஷன் வேற லெவல் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்களால இந்த இடத்துல நின்று சண்டையே போட முடியாதுன்ற அளவுக்கு இருந்திருக்கும். டைம்ல டிஎன் சோசு இருப்பாங்க இல்லையா, அவங்க யார் கூட சண்டை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் மேன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மெட்டல் மேன்றவன் ஆல்ரெடி வெஜிட்டா ஒரு வாட்டி டிஃபீட் பண்ணியிருப்பான். அதே யூனிவர்ஸஸ் சேர்ந்த மாதிரி தான் இருப்பான் பார்க்க. அதனால இதை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம், அதே வீக்னஸ் தான் இவனுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இது 2 பயங்கரமா இவங்க இன்சல்ட் பண்ண அந்த இன்சல்டேஷன்ல தாங்க முடியாம ஒரு வழி அதுவே டிஃபீட் ஆகி விழுந்துரும். அங்கேருந்து கட் பண்ணி யாம்சா காட்டுறாங்க. யாம்சா கூட சேர்ந்து யோகி அப்படின்ற பிரசனர் கூட சேர்ந்து இவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சண்டையெல்லாம் பார்த்தா மோரோ செம்ம காண்டாயிடுவான். மோரோடைய பிரசனர்ஸ் எல்லாம் ஒரு வழியா டிஃபீட் ஆகிட்டு இருக்க எல்லாம் பார்த்தா மோரோ டேய் நானே வரேன்டா அப்படின்னு சொல்லி அவனே பிளானட் இடத்துக்குள்ள நின்று சண்டை போட ஆரம்பிக்க போறான். பிளானட்டோட மொத்த எனர்ஜி நான் இப்போ அப்சர்வ் பண்ண போறேன். அப்சர்வ் பண்ண அடுத்த நிமிஷமே அவங்க மொத்த பேர் கதையை நான் முடிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளானட்டோட எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது சடான் பூ வந்து கொடுக்க எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இவங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணி போறேன், நீங்க கோகன் வெஜிட்டா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே சண்டை போடுறியா போய் போடு அப்படின்னு சொல்லிட்டு மோரோ அவனுடைய லைஃப் எனர்ஜியை சகான் பூக்கு கொஞ்சம் கொடுக்க பவர் லெவலில் வேற லெவலில் அடைஞ்ச உடனே சகான் பூ வேற லெவலில் ஜி ஃபைட்டர்ஸை போட்டு பெரட்டி எடுக்க எல்லாரும் என்னதான் நினைச்சாலும் சகான் பூவை டிஃபீட் பண்ண முடியல. ஏன்னா மோரோ அவனுக்கு நிறைய லைஃப் எனர்ஜியை கொடுத்ததுனால அவன் பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவான். கிரில்லியன் அண்ட் ரோஷியை காட்டுறாங்க. இவங்களால அந்த ஜெயிண்ட் கேர்ளை வந்து சமாளிக்க முடியாத ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. கிரில்லியனுக்கு இன்னொரு விஷயம் புரிய வருது, நம்மளால இங்க சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியாது. கோகு இந்த இடத்துக்கு வந்திருக்கணுமே, கோகு ஏன் இங்க வரல,
ஓ இப்போதான் இவனுக்கு புரிய வருது கோகுவால இவனை சென்ஸ் பண்ண முடியல, இவனுக்கு இங்க வரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு கோகுக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வேகமா போய் அவனுடைய கீயை வேற லெவல்ல வெளியேற்றுறான். லெவல்ல கீயை வெளியே விட்டு இருக்கிறத பார்த்து கோகு அசால்ட்டா இவனை சென்ஸ் பண்ணிடுவான். இது வரைக்கும் நடந்த சண்டையில இடத்துல இருக்க யாருடைய கீயுமே கோகுவால சென்ஸ் பண்ணி இருக்க முடியாது. இப்ப கிரில்லியன் அவனுடைய கீயை வேணும்னே வெளியே வரணுன்றதுக்காகவே அவன் அதிகமா யூஸ் பண்ணதுனால கோகு அசால்ட்டா சென்ஸ் பண்ணியிருப்பான். கோகு அசால்ட்டாவே அந்த இடத்துல இருந்து இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி அசால்ட்டா இந்த இடத்துக்குள்ள வந்துடுறான். அவன் வந்த வேகத்துல கிரில்லியன் மாஸ்டர் ரோஷி 2 பேரையும் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த மாஸ்டர் பொண்ணை ஒரே அடியில டிஃபீட் பண்ணி போட்டுறான். இதை பத்தி எல்லாம் ஷாக் ஆக கிரில்லியன் நீ போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு கோகு அப்படின்னு சொல்ல கோகு உடனே எங்க போறான்னு பாத்தீங்கன்னா யாம்சா கூட சண்டை போட்டு இருந்த பிரசனர் தான் அடிக்க போறான். அசால்ட்டா ஒரே அடியில டிஃபீட் பண்ணிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா கோகானுடைய டீமுக்கு ஹெல்ப் வேணும், கோகானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல கோகு என்ன பண்றான்னா அவனோட இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி ஜி ஃபைட்டர்ஸ் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வேகமா வரான். இங்க வந்து பார்த்தா சகான் பூ கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஜி ஃபைட்டர்ஸ் எல்லாம் சகான் பூ ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோகு அந்த இடத்துக்குள்ள வந்தோடனே சகான் பூ போட்டு பெரட்டி எடுக்கிறான். கோகு வந்தது யாருக்கும் தெரியல, கோகு சண்டை போடுறதையும் யாராலையும் பார்க்க முடியல. ஏன்னா கோகு அவ்வளவு ஸ்பீடா இருக்கான், அவன் அந்த அளவுக்கு அவனுடைய பவர் லெவல் அதிகமா புஷ் பண்ணியிருக்கான். அவன் பயங்கரமா சண்டை போட்டு அசால்ட்டாவே சகான் பூவை டிஃபீட் பண்ணி போட்டுருவான். பண்ணி போட்டதுக்கு அப்புறம் கூட சகான் பூ நீ மோர கட்ட போவாத, நான் உங்ககிட்ட சண்டை போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இன்னும் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் திருப்பியும் சண்டை போட வரான். கோகு ஈஸியா சகான் பூ டிஃபீட் பண்ணி போட்டுருவான். மறுபடியும் அவன் சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கிறத பார்த்த கோகு வச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் தெரிய வருது ஒரு வாட்டி சகான் பூ டிஃபீட் ஆகும் போதெல்லாம் மோர் அவனுடைய லைஃப் ஃபோர்ஸ் திருப்பி அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் சண்டை போடுறதுக்காக. அவன் என்னதான் நின்று அவன் எனர்ஜி மூலமா அவன் நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட லைஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அந்த இடத்துல சண்டை போடுற அளவுக்கு அவன் பாடி தயாரா இருந்திருக்காது. அதனால அவன் வீக்காகி செத்து போயிடுவான். எல்லாம் பார்த்த கோகு செம்ம காண்டாடுவான். டே உனக்கு என்ன நீ நேருக்கு நேராக வந்து சண்டை போட வேண்டியதானே, எதுக்காக உன் ஃப்ரெண்டை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அவன் எனக்கு ஒரு அடிமை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மோரை சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மோரை கூட சண்டை போட கோகு ரெடியாக அவனுடைய அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்ம் போனதை பார்த்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இது உன்னுடைய கம்ப்ளீட் அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்ம் கிடையாது, இது வந்து சயன் ஃபார்ம்ல ஒரு அல்ட்ரா இன்ஸ்டிக் ஒரு வெரைட்டியான ஃபார்ம் தான். அவனால முன்ன இருந்ததை விட அதிகமாக அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்மை யூஸ் பண்ண முடியும். பட் ஃபுல் அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்ம் யூஸ் பண்ற அளவுக்கு அவன் இன்னும் இதுவாகல. பேசிக் அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்ம் அவன் நினைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். கோகு அசால்ட்டாவே மோரை கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனுக்கே தெரிய வருது கோகுவோட நம்ம ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்றது அவனுக்கு அசால்ட்டாவே புரிய வருது. பேசிக் அல்ட்ரா இன்ஸ்டிங் யூஸ் பண்ணும்போது மோரோ செம வீக்கா ஃபீல் பண்ணுவான். அல்ட்ரா இன்ஸ்டிங்ன்றது ஏஞ்சல்ஸோடைய பவர், காடோடைய பவர் தான் சொல்லணும். ஒரு பவருக்கு அகேன்ஸ்டா மோரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. மோரோவா அவனுக்கு கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ணுவான், அவனுடைய மேஜிக்கல் பவர்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவான். பட் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஃபைனலாக அவனுடைய ஃபுல் பவர் இப்போ தான் ரிவீல் பண்ண ஆரம்பிக்க போகிறான். இது வரைக்கும் மோரோ யாருக்கிட்டையுமே அவனுடைய ஃபுல் பவரை ரிவீல் பண்ணதே கிடையாது. அவன் வாழ்நாளில் கன்சியூம் பண்ண எல்லா பிளானட்டோடைய லைஃப் எனர்ஜியும் அட் அ டைமில் அவன் யூஸ் பண்ணுவான். வேற மாதிரி அவனுடைய பவர் பூஸ்ட் இருக்கும். இன்னொரு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோகு வந்து பேஸ் ஃபார்முக்கு வந்துடுறான். ஏன்னா கோகுவால ரொம்ப நேரத்துக்கு அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்ம்லேயே நின்று சண்டை போட முடியல. பட் இந்த சண்டையெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீரூஸ் அண்ட் பிஷ் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. விஷயம் தான் கேட்குறாரு, என்னடா கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்கை மாஸ்டர் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை கோகு அல்ட்ரா இன்ஸ்டிங்கெல்லாம் மாஸ்டர் பண்ணல, அவன் கோகு அவனுடைய சயன் ஃபார்மில் அல்ட்ரா இன்ஸ்டிக் யூஸ் பண்ண தான் கற்றுக்கிட்டான். அதை இவன் இவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணதே பெரிய விஷயம். அதுக்கே அவனுடைய நிறைய ஸ்டாமினா போயிருக்கும். மோரோடைய பவர் வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கோகு ஆல்மோஸ்ட் டிஃபீட்டாக ஒரு ரேஞ்சுக்கு போயிருப்பான். மோருக்கு தெரிய வருது கோகு இவனுடைய பவர்ஸை வந்து அதிக நேரம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது. அதனால அவனை கேப்சர் பண்ணி அவனுடைய பவர்ஸ் எல்லாம் அவன் அப்சர்வ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ண கோகு அவனுடைய கடைசி எனர்ஜியை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி கடைசி எனர்ஜியை வச்சு அல்ட்ரா இன்ஸ்டிக் ஃபார்முக்கு திருப்பி போவான். அவனோட அல்ட்ரானிஸ்டிக் ஃபார்ம் எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறானோ அவ்வளோக்கு அவன் லிமிட்ஸ் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே அவன் புஷ் பண்ணி அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது விஷயம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இருக்கும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. கோகுவால் அவன் கூட நின்று சண்டை போட்டு ஜெயிக்கலாம் முடியாது. ஆனாலும் சயின்ஸோடைய பவர்ன்றதே அவங்க மரணத்தை பார்க்கும்போது அன்லாக் ஆகும். அதே டைமில் மோரோ அண்ட் கோகு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த சண்டையை யார் சென்ஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என் தலைவன் வெஜிட்டா. அது வச்சுட்டு அங்கேருந்து நிறைய டெக்னிக்ஸை வேறு கற்றுக்க போயிருப்பான் இல்லையா, டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் அவன் மாஸ்டர் பண்ணியிருப்பான். அந்த பிளானட்டோட எல்டர்கிட்டயோ இடத்துல உடனே டெலிபோர்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டா கேட்க யால்ரியன்ஸ் யாரும் அவங்க பிளானட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல இப்போ வேறு வழி கிடையாது. சரி ஓகே எனக்கு இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனாவது கற்றுக் கொடுங்க, நான் சீக்கிரமாக இடத்துக்கு போய் அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாரு. கோகுக்கும் மோரோக்கும் நடக்கிற சண்டை என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோகு திருப்பி அவனுடைய பேஸ் ஃபார்முக்கு போக மோரோ அவன் டிஃபீட் பண்ணி போட்டான். கோகுடைய எனர்ஜி ஆல்மோஸ்ட் அப்சர்வ் பண்ண போகிற ஸ்டேஜில் 117 and 18 வந்து கோகுவை கேப்சர் பண்ணி மோரோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மோரோவால இவங்களுடைய எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியல, ஏன்னா இவங்களாம் ஆண்ட்ராய்ட்ஸ் இல்லையா. நடந்துகிட்டு இருந்த இதே டைம்லேயே யால்ரியன் எல்டர் வந்து வெஜிடாக்கு ஃபுல் பவரையும் கற்றுக் கொடுக்குறாங்க, இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனையும் கற்றுக் கொடுத்த
அவன் இன்ஸ்டன்டேஷன் மிஷினை மாஸ்டர் பண்ணியிருக்க மாட்டான். லைட்டாக எர்த்துக்கு போகிறதுக்கு மட்டும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பேசிக்கை கற்றுக்கிறான். அசால்ட்டாக அந்த பேசிக்கை கற்றுக்கிட்டு அடுத்த நிமிஷமே எர்த்துக்கு டெலிபோர்ட் ஆகி போக அதை பார்த்து அந்த எல்டியனோ விஜிட்டா வேற லெவல் தான், அடுத்த நிமிஷமே அதை பயன்படுத்தி எர்த்துக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆக, நீங்க என்னதான் சொன்னாலும் இதெல்லாமே அவனுடைய ஹார்ட் ஒர்க் கிடைச்ச ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்க, வச்சுட்டு எர்த்துக்குள்ள வந்த உடனே ஆண்ட்ராய்ட்ஸ் கிட்ட நீ இதுக்கப்புறம் நீங்க சண்டை போட தேவையில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஃபார்முக்கு போய் மோரோ கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்க, இந்த எபிசோட முடிப்போம். நம்ம தலைவன் அடுத்த எபிசோட மோரோவை தூக்கி போட்டு சொருவானா என்ன நடக்கும்ன்றத நீங்க கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல லாஸ்ட் போயிட்டு இருக்குங்க. அதனால வீடியோக்கு லைக்கை மட்டும் போட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமா அடுத்த எபிசோடுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் வேகமா அடுத்த எபிசோட் போடுவோம். பாய்.